என்எக்ஸி வந்து இப்போது சர்க்குலர் போட்டாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் செஷன்றதெல்லாம் இல்லை. அவங்க அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போது நாளைக்கு வந்து ஃபுல் டே வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி மற்ற ஒர்க்கிங் டேஸில் இருக்குமோ, ஸோ அதேமாதிரி வந்து ஃபுல் டே வந்து நாளைக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகும். தென் எக்ஸ்பைரியும் ரிவைஸ் பண்ணியாச்சு. இது ஜெரோதால் கிளியராக போட்டிருக்காங்க. ஜெரோதால் பார்த்திங்கன்னா expiry date for Bank X and Mid Cap Nifty indices has been revised from January 22 to January 20. ஸோ நாளைக்கு மிட் கேப்பும் பேங்க் எக்ஸும் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வருது. இப்போது ட்ரேட்ரான் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ட்ரேட்ரான் பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் அவங்க டெலிகிராமில் அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. பட் இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிலாம் பாஸில் வச்சுருங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லது. மேபி அதில் ஏதாவது எரர் வந்து அதெல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா, அதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா மேபி லாஸ்ட்டில் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் ஸ்ட்ராட்டஜிலாம் பாஸ் மோடில் வச்சுருது பெட்ரு. ஸோ மண்டே ஹாலிடே, மண்டே கிடையாது. ஸோ நாளைக்கு மிட் கேப்பும் பேங்க் எக்ஸும் எக்ஸ்பைரி. ஸோ மேனுவலாக பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பட் ட்ரேட்ரானில் ஸ்ட்ராட்டஜியை வந்து பாஸ் பண்ணி வைக்கிறது நல்லது.